தேவன் நம்மை வழிநடத்துகிறாரா, அல்லது முற்றிலுமாய் நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா, அல்லது இன்னும் உலக போக்கோடு என்னுடைய உலக எதிர்பார்ப்புக்கு என்னுடைய வாழ்க்கை அண்டி ஒட்டி வாழ்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ದೇವರಿಗೆ ನಾವು ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಾಗ ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ಒಂದು ವೇಳೆ ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರುವುದಾದರೆ ಆ ಶಾರೀರಿಕ ಅನುಭವಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವುದು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் நம்மை நம் மீது எவ்வளவு கவனமாய் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಗಮನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. உலகம் முழுவதும் அநேக சபைகள், அநேக போதனைகள், அநேக பின்னணிகள், அநேக என்ன சொல்றது டாக்டர்ஸ், அநேக உபதேசங்கள் உருவாகிவிட்டது. ஆனா நாம் பின்பற்றுகிற உபதேசம் சரியானதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈಗಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಬೋಧನೆಗಳು, ಉಪದೇಶಗಳು ಹಾಗೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. ಆದರೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ, ಅನುಸರಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕಾಗಿದೆ. நாம் நித்தியத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பூமியில் நாம் வாழ்கிறது தேவையாய் இருக்கிறது. உபத்திரப்படுவது நல்லது. அதிலே தேவனுடைய பிரமாணங்களை நாம் கைக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வது மட்டும் இல்ல, தேவன் நம்மிலே ஆளுகை செய்வதை உலகம் பார்த்தால் மட்டுமே தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் மகிமைப்படுவார். இல்லனா we are just mere believers. சாதாரண விசுவாசி, வரம் போறோம், தேவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லை. ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಅನುಭವಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರಾದರೆ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ನಾವು ಸಾಧಾರಣ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಅನುಸರಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாம் பார்க்க போகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் உங்களுடைய கவனத்தை இன்று திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கவனத்தை வச்சுக்கங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும். 2ನೇ ತಿಮೋಥೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಿಂದ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದವರೆಗೂ ನಮ್ಮ ಗಮನ ಇರಲಿ. இது பவுலினுடைய கடைசி நிருபமாய் இருக்கிறது. அவர் சபைகளுக்கு எழுதி முடித்து தன்னுடைய சீடனாகிய தீமோத்தேயுவுக்கு கடைசி ஆலோசனையை கொடுக்கிற ஒரு பகுதி இது. ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನೋಡುವಾಗ ಪೌಲನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಕಡೆಯದಾಗಿ ಇರುತ್ತದೆ. ತನ್ನ ಜೊತೆ ಸೇವಕನಾದ தீமோத்தேயுವಿಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು ಆಗಿರುತ್ತದೆ. சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த வேத வாக்கியத்தின் புரிதலுக்குள்ளே நாம் வரும் பொழுது உலக அலசடிக்கு நாம் அலசடிப்படாமல் தேவனுடைய வார்த்தையில் நிலையாய் நிற்கிறவர்களாய் இருப்போம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ ನಾವು ಈ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಜ್ಞಾನ ಮಾಡಿ ಅದನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರಾದರೆ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗದೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಲು ಸಾಧ್ಯ. நாம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் பூமிக்குரியவர்கள் இல்ல. இத முதல்ல நாம் ஆணித்தனமா விசுவாசிக்கணும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವವರಾದರೂ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. ಆದರೆ ನಾವು ಇದನ್ನು ಆಳವಾಗಿ ಯೋಚಿಸುವವರಾಗಿರಬೇಕು. அப்ப பூமியில பூமியின் காரியங்களை பூமியின் மனிதர்களுக்கு நாம் நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் விரும்புகிற அவர் விருப்பத்தை அவர் சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். வேற எதுவுமே கிடையாது. ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆಂದರೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇದ್ದು ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದ್ದಾರೆ. ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், சரிங்களா? ரொம்ப நம்ம கவனமா சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காக அப்ப இந்த தீமோத்தேயுவை சபை அடுத்து பவுலின் இடத்துல போதகராய்
நியமிப்பதற்கு நியமித்த பிறகு அவருக்கு மிகுந்த வேதனை. பவுலுக்கு பயங்கரமான ஒரு வேதனை. ஏன்னா தீமோத்தேயுவை நான் விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போகிற ஒரு நிலைமையும் ரொம்ப கடினமானதாகவும் பயங்கரமான நாட்களாகவும் இருக்கிறது என்று இங்கே அவர் எழுதி வைக்கிறார். ಪೌಲನಿಗೆ ಬಹಳ ಒಂದು ಆತಂಕವಾಗಿರುತ್ತದೆ, ದುಃಖವಾಗಿರುತ್ತದೆ. ಕಾರಣ ತಿಮೋಥಿಯನನ್ನು ಒಬ್ಬ ಸೇವಕನಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು ನನಗೆ ಬಹಳ ದುಃಖಕರವಾದದ್ದು, ವೇದನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வயசான தாத்தா என்ன பண்ணாராம், எப்பவுமே உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். பக்கத்துல பார்த்து எப்பவுமே பைபிள் படிச்சுட்டு இருந்தாரு. நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வர்றது இல்லை, அது வேற விஷயம். எப்பவுமே பைபிள் படிச்சுட்டு இருந்தார். ஒரு சின்ன பையன் அந்த தாத்தாவை பார்த்து, உனக்கு வேற வேலை இல்லையா, ஏன் எப்ப பாரு பைபிள் படிச்சுட்டு இருக்க, ஆராதனை பண்ணலாம்ல, டான்ஸ் ஆடலாம்ல, ஆலயத்துல நல்ல இசை வாசிக்கலாம்ல, ஏன் பைபிள் படிக்கிற எப்பவுமே அப்படின்னு அந்த வயசான தாத்தாவை பார்த்து இந்த சின்ன பையன் கேட்டான். ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾದ ತಾತ ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತಿದ್ದರು. ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ಬಂದು, ನಿನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲವ, ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೀಯ, ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡಬಹುದು, ವಾದ್ಯಗಳನ್ನು ಬಾರಿಸಬಹುದು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಹುದಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நான் ஏன் படிக்கிறேன், என்னத்தான் அப்படி படிக்கிற அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கறான். ஆனா அவனுக்கு அந்த தாத்தா பைபிள் படிக்கிறாரு, என்ன படிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கிடையாது. ஏன் எப்ப பாரு வேற எந்த காரியத்திலையும் அவர் கவனம் செலுத்த மாட்டாரு, ஏன் வசனம் இருக்காரு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆதங்கம். ಆದರೆ ತಾತ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಆತನಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಮನಸ್ಸಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಓದುತ್ತಾರಲ್ಲ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಅವರಿಗಿದೆ. அந்த தாத்தா என்ன சொன்னாரா, சரி நான் ஒரு வேலை சொல்றேன், ஜெபம் பண்றது பைபிள் வாசிக்கிறது, இத எதுக்கு நான் பண்றேன் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்ற விஷயத்தை நீ செய்யணும். ಆ ತಾತ ಆ ಒಂದು ಹುಡುಗನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಯಾಕೆ ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವೇದ ಓದುತ್ತೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನಾನು ಹೇಳುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೀನು ಹೇಳಬೇಕು. இந்த மூளையில ஒரு கூடை வச்சிருக்கேன் பாரு, அந்த கூடை 2 கூடை இருக்கு. அந்த கூடையில தண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கிற பானையில அந்த தண்ணியை நீ நிரப்பணும் அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த பானையில தண்ணியை நிரப்பிட்டேன்னா நான் ஏன் ஜெபம் பண்றேன், ஏன் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்றேன்னு சொன்னேன். ಆ ತಾತ ಹುಡುಗನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆ ಮೂಲೆಯಲ್ಲಿ 2 ಬುಟ್ಟಿಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅದರಲ್ಲಿ ನೀನು ನೀರನ್ನು ತುಂಬಿಸಬೇಕು, ಆ ರೀತಿ ತುಂಬಿಸುವುದಾದರೆ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த கூடையில போய் குளம், வீட்டுக்கு வெளியில குளம் இருக்கு, ஓடி போய் அவனால முடிஞ்ச அளவுக்கு ஓடி அந்த கூடையில தண்ணியை எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல நிரப்பணும்னு அவன் பிரயாசப்படுறான். கூட இந்த என்ன சொல்றது, ஓட்ட கூடையா இருக்கு, இந்த என்ன சொல்றது ஓலையில பின்றாங்கல்ல, அந்த கூடையெல்லாம் எப்படி இருக்கும். ஆனா அவனுக்கு என்னன்னா இந்த அவனுக்கு பதில் வேணும். கூடைய எடுத்துட்டு வந்து தண்ணியை நிரப்ப பார்க்கறான். அவன் எடுக்கிறான், வழியெல்லாம் அந்த தண்ணி அவன் வீட்டுக்கு சேர்றதுக்குள்ள தண்ணியெல்லாம் வெளில வந்துடுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோர்ந்து போயிடுறான். சோர்ந்து போயிட்டு, வயசாயிருக்கு, அறிவு இல்லையா தாத்தாக்கு, இந்த கூடைய போயிட்டு இதுல எப்படி தண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா இன்னொரு புறம் ஒரே ஆர்வம். ಅப்புறம் வரான் கிட்ட. ಆ ಒಂದು ಹುಡುಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಬುಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಕೊಳವಿನ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅದರಲ್ಲಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. ಆದರೆ ಆ ಬುಟ್ಟಿ ತೂತಾಗಿರುವುದರಿಂದ ನೀರು ತುಂಬಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ಆದರೆ ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಈ ತಾತಾಗಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲವಾ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ತುಂಬಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப நாள் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். தாத்தா கிட்ட போவான், எனக்கு பதில் சொல்றீங்களா இல்லையா, போய் தண்ணி எடுத்துட்டு போய்
நிரப்பு, நீ என்னைக்கு அந்த பானையில தண்ணி நிரப்புறியோ அன்னைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಈ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. ತಾತ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಹೇಳುವವರೆಗೂ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನು ಅದು ಪ್ರಯಾಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் பைபிளை புடிங்கி வச்சுக்கிட்டு ஜபமும் பண்ணல, ஜபமும் பண்ண விடாம அந்த தாத்தா நோண்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவர் வெளியில கூப்பிட்டு வந்தார், வீட்டுல இருந்து வெளியில கூப்பிட்டு வந்து, இந்த 2 கூடை இருக்குல்ல, நீ இந்த 2 கூடைய நான் உனக்கு கொடுக்கும் பொழுது எப்படி இருந்தது, இந்த கூடை எப்படி நீ பார்த்த அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னான், என்ன கூடையை கொடுத்துட்டீங்க, அவ்வளவு அழுக்கா இருந்துச்சு, அவ்வளவு அழுக்கு, வாசனை நாத்தம், அவ்வளவு அழுக்கா இருந்துச்சு. இப்ப அந்த கூடை எப்படி இருக்கு, சுத்தமா இருக்குங்க. ஒரு மண்ணை பார்க்க முடியல, ஒரு ஸ்மெல்லு வரல, ஒண்ணும் இல்லை. தெரியுங்களா? தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திக்கிட்டே இருக்கு 2 சைடும். இந்த 2 சைடும் பாரு என்ன இருக்கு, நல்ல பசுமையா செடி வளர்ந்துருக்கு, நல்ல பசுமையா நிறைய பூக்கள் வளர்ந்துருக்கு. அதுக்கும் நீ பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு இந்த பையன் கேட்கிறான். அந்த தாத்தா சொன்ன பதில வச்சு, ಆ ತಾತಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಲು ಬಿಡದೆ ಅದನ್ನು ಎತ್ತಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬಿಡಲಿಲ್ಲ. ಆಗ ಆ ತಾತ ಹುಡುಗನನ್ನು ಹೊರಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು, ಈ ಬುಟ್ಟಿ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು, ಈಗ ನೋಡಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ, ಇದು ಕೊಳಕಾಗಿತ್ತು, ವಾಸನೆಯಾಗಿತ್ತು, ಈಗ ಶುದ್ಧವಾಗಿದೆ. ನೀನು ನೀರು ತಂದು ಈ ರೀತಿ ಬರುವಾಗ ಅದು ಸೋರಿ ಈಗ ಗಿಡ ಮರಗಳು ಬೆಳೆದಿವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஜெபம் பண்றது வீணான ஒரு காரியம் கிடையாது. நம்முடைய சரீரத்தை சுத்தமாக்குகிற ஒரு வேலையை ஜெபம் செய்கிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கைய வேதம் வாசிப்பதின் மூலம் ஆத்துமா புதுப்பிக்கப்பட்டு தேவன் வைத்திருக்கிற ஒரிஜினல் பிளான், அவர் வைத்திருந்த அவருடைய பிரத்யேகமான திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு வேத வசனம் காரணமாய் மாறுகிறது. ஆமென். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் ஏன் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு. ஆண்டவர் நினைக்கிறாரு, நீ சுத்தமாகி பரிசுத்தமாகிறதுனால தேவனை நீ தரிசிக்கணும்னு தேவன் நினைக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் ஏன் நான் வேலை செய்வேன், என் வயிறு நிறையணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆலயத்துக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜெபத்துல தரித்திருக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், பரலோகத்தின் காரியங்கள்ல நான் ஈடுபட மாட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என் வேலைகள் நடக்கணும், என் பானைகள் நிரம்பி இருக்கணும், என் வயிறு திருப்தி அடையணும் நம்ம நினைக்கிறோம். தேவன் நீ பரலோகத்துல நித்தியத்திற்கு ஆயத்தப்படும்படிக்கு உன் வாழ்க்கைய தூய்மையாக்கி கொள்வதற்கு உன்னுடைய ஜெபமோ வேதமோ காரணமா இருக்கணும்னு சொல்லி அதற்கு அதை தினந்தோறும் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். வெறுங்கையில வருவீங்க, பைபிள் எடுத்துட்டு வராம நீங்க இன்னைக்கே போய் வாங்கணும். ஹல்லேலூயா. இல்லனா நான் அடிச்சு சொல்றேன், ஆத்துமா புதுப்பிக்கப்படாது. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் வேதத்தை திறக்காம நானே என்னுடைய புரிதல்ல புரிந்து கொள்ள முடியாது. உலகத்தினுடைய உச்சக்கட்ட ஞானம் தேவனுடைய பார்வைக்கு பைத்தியமா இருக்கு. உலகத்தினுடைய உச்சக்கட்ட ஞானம், ஆமென், உச்சக்கட்ட ஞானம். You can be a Nobel Prize winner, but you still have the limitations to understand the comprehension of God. Amen. அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்வது கூடவே கூடாது, முடியவே முடியாது. ஆமென். ஏன்னா இதெல்லாம் நம்மள என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்ற காரியம் நம்மள தாழ்மைக்கு கொண்டு வரும். ஆமென். டெய்லி உட்கார்ந்து ஜெபம் பண்ணா என்ன ஆகுது? ஒன்னும் ஆகல, நீ தாழ்மை ஆகல. வேதம் வாசிக்கிறதுனால என்ன ஆகுது? நீ தேவனை போல மாறுவ. அதுக்கு தான் அதை செய்யணும். ஆமென். ரெண்டு வசனம் தெரிஞ்ச உடனே பிரசங்கம் பண்றது கிளம்பிடுறது இல்லை. நான் தேவனை போல மாறுறது தான் முக்கியம், பிரசங்கம் பண்றது முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மைப்படுறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்றேனோ, நான் ஒண்ணும் இல்ல, தேவன் என்னிலே பிரதிபலிக்கணுங்கிற புரிதல் எனக்கு வரும் பொழுது நான் சரியான நிலையில் இருக்கிறேன் என்று அர்த்தம். இல்லைன்னா வேஸ்ட். ஆமென். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய விஷயத்தை
இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவேன். என் இன்ஃபர்மேஷன் என்ன எங்க கொண்டு போகும் தெரியுமா? நான் சேர்த்து வைத்திருக்கிற என்னுடைய அறிவு எனக்கு எங்க கொண்டு போகும் தெரியுமா? பெருமைக்கு கொண்டு போகும். ஆமென். பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பரவாயில்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், மறைச்சு வச்செல்லாம் சொல்ல, தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். இந்த தாழ்மை எப்படி வரும்னா, தேவனுடைய மகத்துவங்களை அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை வாசித்து புரிந்து கொள்வதில் வரும். ஆமென். இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமென். வேதம் முழுவதும் நீங்க பாருங்க, எங்கெல்லாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ பின்னாடி அப்படியே பிசாசு அதை நம்முடைய கவனத்தை விட்டு அதை விலக்கிவிட வேண்டும் என்று காரியங்களை ஏற்படுத்துகிறான். இப்ப நான் சொல்ல போற இந்த பகுதியில் நீங்க அதை பார்க்க போறீங்க. ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಒಂದು ಹೊಸ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ನಮ್ಮ ಜ್ಞಾನವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದು ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿರುತ್ತದೆ. ಆದರೆ ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರಿಗೆ ಕರ್ತನು ಆತನು ಎದುರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ, ಆದರೆ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಿಗೂ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ತುಳುಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. ಆದರೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತಹ ನಮ್ಮ ಸಂಪರ್ಕ ಆತನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅದು ನಮಗೆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ಸಹಾಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீயோ ஏன், இது யார் சொல்றாருன்னா, கூடவே பல வருடம் கூடவே வைத்திருந்த ஒரு ஊழியர், ஒரு மூத்த அப்போஸ்தலர் வளர்ந்து வருகிற ஊழியரை பார்த்து, அல்லது ஒரு சபையை நடத்தக்கூடிய தகுதியை பெற இவனுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னவென்று போதிப்பதற்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும், எத்தனை சொல்றாரு பாருங்க, பொறுமையையும் லீஸ்த்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். பாடுகளையும். ஹalleluya. ஒவ்வொரு விசுவாசியும் சபைக்கு தேவன் அவர்கள் மீது வைத்திருக்கிற போதகர்களுடைய இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கணும். ஆமென். ஹalleluya. அதுக்கு நாம் பிரயாசப்படணும். என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அப்படியே ஓலமிடக்கூடாது. ஐயோ எங்க பாஸ்டர் அது இல்ல. என்னுடைய அன்பையும் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய வாழ்க்கை முறைமைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான நீடிய பொறுமையையும் நான் கடந்து போனதான உபத்திரவங்களையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய். ஹalleluya. ஹalleluya. பாஸ்டர் இப்படி பண்ண கூடாது. ஆமென். அதெல்லாம் நாம் நன்றாய் அறிந்து வைத்திருப்போம். ஆனா வேதத்தை போதிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை நியாயம் தீர்க்கிற வேலையை தேவன் யாருக்கும் கொடுக்கல, அது அவருக்கு மட்டும்தான். ஆனால் அவருடைய வரைமுறைக்கு தரிசனம் என்று ஒரு காரியத்தை ஒரு சபைக்கு கொடுத்து அதிலே நம்மை வைக்கும் பொழுது அந்த போதகர் வாயிலாய் தேவன் பிரசங்கிக்கிற அந்த காரியம் நமக்கும் அது தரிசனமாய் மாறிவிடுகிறது. ஆமென். ஒரு 10 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானதாய் முதன்மையானதாய் நம்ம வச்சுக்கிறோம் வைங்களேன். இந்த 10 விஷயம் சபைக்கு விரோதமாக அல்லது சபையிலிருந்து டீவியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த காரியங்கள் தேவன் நமக்காய் வைக்கவில்லை. எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆமென். பரலோக தேவனுடைய திட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சைட் ட்ராக் ஆகவே இல்லை. சைட் ட்ராக் ஆனாரா? பைபிள் சொல்லுது, பிதாவின் சித்தத்தையே நான் செய்வது அன்றி ஒன்றையும் என் சுயமாய் நான் செய்வதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஹalleluya. ஹalleluya. பின்னாடி நான் சொல்றேன் ஏன் இது அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன் கடைசி கால உபதேசம் முக்கியம், ஏன் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்திகள் முக்கியம், ஏன் பரிசுத்தத்தை நோக்கி வாழ வேண்டிய தேவை இருக்கிறது, ஏன் பரலோகத்துக்குரிய எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா,
தேவன் நம்மை நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதை சபையில் வைத்துதான் நம்மை உருவாக்குவார். ஆமென். ஹalleluya. சபையில் வைத்துதான் உருவாக்குவார். ಆಮೆನ್. ಹತ್ತನೇ ವಚನ, ನೀನಾದರೂ ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನಾಗಿದ್ದು ನನ್ನ ಬೋಧನೆ, ನಡತೆ, ಉದ್ದೇಶ, ನಂಬಿಕೆ, ದೀರ್ಘಶಾಂತಿ, ಪ್ರೀತಿ, ಸೈರಣೆ ಇವುಗಳನ್ನು ಅಂತಿಯೋಕ್ಯ, ಇಕೋನ್ಯ, ಲುಸ್ತ್ರ ಎಂಬ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸಂಭವಿಸಿದ ಹಿಂಸೆಗಳನ್ನು, ಕಷ್ಟಾನುಭವಗಳನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ತನ್ನ ಜೊತೆ ಸೇವಕನಾಗಿರುವ ತಿಮೋತಿಯನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಗುಣಗಳನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆலோசனைகளை கேட்பதற்கும் பெருமைகளை பாராட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஆலோசனை கொடுக்கிறது அந்த ஆத்துமா மீது அக்கறை இருப்பதனால. பெருமை பாராட்டுவது உன்னை விட நான் பெரியவன் சொல்றதுக்கு அடையாளமா இருக்கு. ஆமென். நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு பவுல் சொல்லல. என்னுடைய அன்பை பாரு, என்னுடைய விசுவாசத்தை பாரு, என்னுடைய நல்நடக்கையை பாரு, என்னுடைய உபத்திரவங்களை பாரு. ஆமென். நீ உனக்கு ஒரு வழி வேணும்னா இதை பார்த்து நீ வளரு. உலகம் 1008 காரியங்களை சொல்லி கொடுக்கும். ஆனா பரலோகத்துக்குரிய காரியத்தை நான் உனக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா பவுல் இதை சொல்றாரு? பவுலினுடைய பாதி வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, நல்ல சிறந்த ஞானியாய், சிறந்த கல்வியாளரிடத்துல தன்னுடைய பயிற்சியை பெற்றும், வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தும் வேதத்தில் முழுவதும் சொல்லப்பட்ட இயேசுவை குறித்து அறியாதவனாய் இருந்தான். சர்ச்சிலே வளரலாம், ஆலயத்திலே எல்லா காரியங்களையும் செய்யலாம், ஊழியம் கூட செய்யலாம், அழைப்பு கூட இருக்கலாம். தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய அழைப்பை நான் வைத்தால் அது பாவம். ஆமென். ஆண்டவருடைய அழைப்பு பெருசு இல்லை. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், நான் நல்லது செய்யறேன், நான் தான தர்மங்கள் செய்யறேன், பத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும் பொழுது அவருடைய தியாகத்தை முழுமையாய் வைத்து நமக்கு முன்னாடி வந்து இப்படி நின்னுகிறாரு. கிறிஸ்துவின் நீதி நம்மை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பாய் நம்முடைய வாழ்க்கைக்கு மாறிவிடுகிறது. அவருடைய தியாகம் நம்மை என்ன பண்ணுது? அழிவில் இருந்து, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பிக்க இரக்கத்தை பெற வைக்குது. அதே மாதிரி தேவனுடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சபை முறைமைகளை, சடங்காச்சாரத்தை இல்ல, நம்முடைய சபை எதை வலியுறுத்துது? ஏன் வசனத்தை இவ்வளவு மையப்படுத்தி பேசுறோம்? தேவனுடைய வார்த்தையாய் இது இருக்கிறது. ஆண்டவர் என்கிட்ட பேசல நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மிடத்துல அவருடைய மனதை திறந்திருக்கிற ஒரு இடம் வேத வசனம். ஆமென். இத நான் புரிஞ்சிக்காம தேவனுடைய நடத்துதலை என்னுடைய வாழ்க்கையில புரிஞ்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, வாசிங்க 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க, கவனிங்க, தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கிட்டனே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? இயேசுவை ஏற்றுக்கிட்டனே, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம்? ஏன் வியாதி? ஏன் பலவீனம்? ஏன் பண கஷ்டம்? இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்க மனதுடையவர்களாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். துன்பம் வரும். உபத்திரவத்தின் வாயிலாதான் பரலோகத்துக்குள்ள நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துன்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். ஆனா இது நல்லது. ஏன்னா இவைகளினாலே நான் பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறேன். ஆமென். டார்கெட் யாரு பிரச்சனையை பண்றாங்கன்னு கிடையாது. டார்கெட் நான் உபத்திரவப்படணும், ஏன்னா நான் பரலோகத்துக்குரியவனா மாறணும். எனக்கு எவ்வளவு கேவலமா கிறிஸ்தவ சமுதாயம் மாறிடுச்சு தெரியுமா? மனிதர்களை டார்கெட் பண்ணி, மனுஷங்களுடைய கிரியைகளை மையப்படுத்தி நான் நல்லவன் காட்டுறதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கெட்டவன் ஆக்கிறது. வேத வசனம் அதை சொல்லல. நீ உபத்திரவப்படுறது நல்லது. ஆமென்.
நீ உபத்திரவப்படுறது நல்லது, உபத்திரவத்துள்ள போ. ஏன்னா கிறிஸ்துவை மையமாய் வைத்து அதிலே நடக்க வேண்டியது தேவையா இருக்கு. இந்த தேவை பரலோகத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். ஆமென். நான் போன வாரம் ரொம்ப நாளா வாரம் சொல்றேன், என்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ நம்முடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய குறைபாடான வாழ்க்கையை விட்டு இப்படி மேல வந்துருது. சரிங்களா? இப்படி மேல வந்த வாழ்க்கை பாவம் செய்யலாம், ஆனா கிறிஸ்துவின் ரட்சிப்பு எனக்கு பெருசா இருக்கு, அதனால பாவம் எனக்கு பெருசா சுவாரஸ்யமானதா இல்லை. ஆமென். தவறி போயிடுவோமா? நிச்சயமா தவறி போவோம். விழுந்துருவோமா? விழுந்துருவோம். பலவீனம் வருமா? வரும். ஆமென். ஆனாலும் அங்கேயே இருக்கிறது இல்ல, நான் உயர்வான ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். ஆமென். இந்த உபத்திரவம், போராட்டம், உலகத்தின் குறைபாடுகள் என்னை விட்டு அகன்று போக எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த அந்த சுவாசம் ஆத்துமா என்னுடைய சரீரத்தை ஆட்கொள்ளும். என்னுடைய சரீரத்தை அது ஆட்கொள்ளும் போது தேவனுடைய சத்தம் எனக்கு தெளிவா கேட்கும். பூமியிலே தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழுவேன். மனுஷங்களுக்கு இது ஒரு வேலை சுவாரஸ்யமா பிரபலமா இல்ல. சாம் இவ்வளவு படிச்சுட்டு நல்ல பாட்டெல்லாம் பாடுறாரு, சின்ன வயசுலயே பயங்கரமா இருக்காரு, படைக்க தெரியாதவனா இருக்கான். ஆமென். பரவாயில்ல. ஆமென். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். உலகத்திற்கு மரித்து பரலோகத்திற்கு பிழைத்திருக்கும்படிக்கு பூமியில பெருமை, பேரு, இதெல்லாம் இடம் இல்ல. அவன் என்னை அங்கீகரிக்கல, என் பேரை சொல்லாம போ. ஆமென். அதுக்காக நான் வாழல. கிறிஸ்துவை பிரியப்படுத்தி அவர் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழதான் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். இதுக்குதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத பாரு அப்படின்னு பவுல் சொல்றார். இத பாருடா. சும்மா என்ன சொல்றது, கண்டதெல்லாம் பார்க்க கூடாது. நிறைய நேரம் சபைகள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் வந்துடும், அது பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் அதை செய்ய மாட்டாரு, உடனே கோவப்பட்டுட்டு என்ன பண்றது, அவரு நான் செய்யுது நானே செய்வேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு மேல வர தாழ்மை வெளிப்படணுமே தவிர. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன கோலம் எடுத்தாரு? பெருமையின் கோலம் எடுத்தாரா, தாழ்மையின் கோலம் எடுத்தாரா? ஆமென். உண்மையா நான் சொல்றேன், என் ஓன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ற இடத்துல உண்மையா சொல்றேன், ஒரு அம்மா சாதாரணமா ஏதோ ஒன்று படிச்சுட்டு சபை பின்னணி குறைவு, சடங்காச்சாரமா நிறைய காரியங்களை பின்பற்றுகிற ஒரு ஆள், hey do this, you don't honor God, ஆண்டவரை நீ கனம் பண்ணல, அத நான் மேன்மையா எடுத்துக்கொள்றேன். ஏன் தெரியுமா? அவங்க சொல்றதுனால நான் அப்படி இல்ல, ஆனா என்னுடைய வாழ்க்கை இன்னும் சீர்பொருந்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா தேவன் அதான் நமக்கு எதிர்பார்க்கிறார். மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் கிறிஸ்து தம்மை தாழ்த்தும் பொழுது நான் ஏமாத்துறோம். ஆமென். என்ன ஆகுது தெரியுமா? லைஃப் அவ்வளவு லைட்டா மாறிடுதுங்க. நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் நான் என்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வேத வசனம் புடமிடுது. ஆமென். என் ஸ்தானத்தை நான் நிரூபிச்சுக்கிறதுக்கு இங்க ஓடுது, அங்க ஓடுது, இதை பண்றது, அதை பண்றது தேவையில்லை. ஏன்? என் ஸ்தானம், என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆமென். இத நீங்கள் நானும் கையாளணும் சொல்லி பவுல் சொல்லி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, வாசிங்க 13ஆம் வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களுமாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. இது ரொம்ப முக்கியம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் என்ன நிச்சயம் இருக்கு? நம்ம விசுவாசிகளா இருக்கும், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், என்ன நிச்சயம் இருக்கு நமக்கு? நான் ஆண்டவர் வந்தா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், சந்தோஷம். எதை வச்சு அதை உறுதியா சொல்றீங்க?
எதை வச்சு உறுதியா சொல்றீங்க? ஆண்டவர் வந்தா பரலோகத்துக்கு போயிடும் விசுவாசிக்கிறேன் பிரதர். அந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? கேள்வியினால் வருகிறது. அந்த கேள்வி எங்க இருந்து வருது? வேத வசனத்திலிருந்து வருகிறது. இது உறுதி. இதுல நான் உறுதிப்பட்டிருந்தேன்னா ஏன் பரலோகம் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் நம்புவேன். ஆமென். வசனமே படிக்கிறது இல்லையே யாருமே. இன்னைக்கு ரொம்ப எளிமையா யூடியூப் மெசேஜஸ் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, மோட்டிவேஷனலா இருக்கு. ஆனா வசனத்தை விட்டு ரொம்ப தூரமா கொண்டு போயிருது. ஆமென். வாசிங்க. அடுத்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வாசிங்க இந்த வசனத்தை. 15ஆம் வசனம் கவனிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, கவனிங்க, விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க, ரட்சிப்புக்கு ஏற்ற, கவனிங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாய் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, கவனிங்க, இதுதான் முக்கியம். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதுன்னு இங்க அவர் விவரிக்கிறார். 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை நம்ம நம்பணும். இது வெறும் பிரிண்ட் அடிச்ச புக்கு கிடையாது. இது வெறும் எங்கேயோ ஒரு திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல பேசி வந்த வார்த்தைகள் கிடையாது. ஆமென். இங்கிலீஷ்ல ஆரம்பத்துல இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தாங்க. அப்புறம் காட் பிரெத் அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்க இருந்து வேணாலும் வரலாம். இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்றது? கிஷோர் இந்த மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கான், ப்ளூ கலர் டிஷர்ட், ரவுண்ட் நெக், நல்லா இருக்கு, நானும் அந்த மாதிரி போடணும். இந்த இன்ஸ்பிரேஷனை, இந்த ஒரு உந்துதலை நான் எங்க எடுத்துக்கிறேன்? கிஷோரை பார்த்து எடுத்துக்கிறேன். கிஷோரை போடுறது அவனுக்கு கரெக்டா இருக்கும், எனக்கு கரெக்டா இருக்குமா? இதை வேதவசனம் எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமென். வேதவசனம் எனக்கு சொல்லி கொடுக்கணும். வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது? என்னுடைய உணர்ச்சிக்கு இது சரியா இருக்கு, என்னுடைய புரிதலுக்கு இது சரியா இருக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு இது பொருந்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, தேவனுடைய சுவாசமாய் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறது. அவர் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு காரியமாக என்னுடைய வாழ்க்கையில் அது மாறுமானால், அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செஞ்சு நான் அவரை போல மாறுறேன்னா, அவருடைய வார்த்தை அவருடைய சுவாசமா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உயிர்ல கலந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லனா நான் மோட்டிவேஷன்ஸ் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். டெய்லி காலையில இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ் எத்தனை பேர் போன்ல வருது? நீ நல்லா இருப்ப, நீ பயங்கரமா வாழுவ, நீ பெரிய பணக்காரன் ஆயிருவ, உனக்கு வியாதி வராது. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா வேதவசனம் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்ல? ஆண்டவர் இன்ஸ்பிரேஷன்ஸ் சொல்றாரா, அல்லது பரலோகத்திற்கு போகக்கூடிய திட்டத்தை வார்த்தையின் மூலம் முழுமையாய் கற்றுக் கொடுக்கிறாரா? அது முக்கியம். ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு ஏன் மற்ற பயங்கரமா, அதாவது கண்களுக்கு இனிமையான காரியத்தை செய்யறாங்க தெரியுமா? ஏன் செய்யறாங்க? கலர் கலர் லைட் போடுறது, அப்புறம் ஜனங்களுடைய சர்ச்சுக்கு எப்படி என்ன சொல்றதுங்க, மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் வச்சு, அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு பிளான் வச்சு, தேவ திட்டம்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணா பூமியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம சபைக்குள்ள பண்ணிடலாம், ஆண்டவர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நாம் பண்றதுக்கு வசனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவர் பிரியப்படுறாரா பிரியப்படலையா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நோ, முடியாது. ஹல்லேலூயா. உலக காரியம், உலக போக்கு தேவனுடைய திசைக்கு மாறான திசை. ஆமென். பாடல் தேவையா? நிச்சயமா தேவை. வசனம், அதாவது இசை தேவையா? கண்டிப்பா தேவை. லைட் அலங்காரம் அதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவை. நம்ம எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணணுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணணும், பிரசன்டபிளா இருக்கணும். ஆனா இதெல்லாம் எங்க நம்மளை கொண்டு போகணும்னா, தேவனுடைய நடத்துதலுக்கு, பூரணமாய் அர்ப்பணிப்புக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா நான் செய்யற மற்றதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் மட்டும் துக்கப்படுவார்.
ஆண்டவர் துக்கப்பட்டு நான் எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? வாசிங்க. தேவன் அருளப்பட்டு தேவனுடைய வாசிங்க 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு அருளப்பட்டிருக்கு? எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார் தெரியுமா? வாசிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய செய்வதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கு. ஏன் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கு? வாசிக்க தொடர்ந்து. நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கவனிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை. மியூசிக் நைட் சர்வீஸ் வெயி சொல்லல, வெறும் ஜபத்திலேயே இரு சொல்லல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் கவனமா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்புறம் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. யாருக்கு சொல்றாரு? ஒரு இளம் ஊழியருக்கு சொல்றாரு. ஆமென். இளம் ஊழியருக்கு சொல்றாரு. நாங்க ஊழியர்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 ஊழியர்கள் அவர்களுடைய மனைவிகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவங்கள நிறைய பேர் என் கூட பைபிள் காலேஜ் படிச்சவங்க, நாங்க எல்லாம் ஒண்ணா படிச்சோம். என்ன கேட்டேன்னா, ஐயா நீங்களும் நானும் ஏறக்குறைய 12 வருஷம் ஆயிடுச்சு பைபிள் காலேஜ் முடிச்சு. Are we being the managers of the church or are we displaying what God expects us to do? எப்படி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பிகாம் படிச்சா, எம்பிஏ படிச்சா, ஒவ்வொரு எம்பிஏ படிச்சா அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை கிடைக்கும், இன்ஜினியரிங் படிச்சா டெக்னிக்கலான வேலை, பைபிள் காலேஜ் படிச்சா. ஆமென். நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவரு, ஐயா என்ன சொல்றீங்க? அப்புறம் கேட்டேன். அப்புறம் சொன்னேன், இல்ல நம்ம கேர்ஃபுல்லா நிறைய பைபிள் காலேஜில் டீச் பண்ற காரியங்கள் பார்த்தா லீடர்ஷிப் டீச் பண்ணுவாங்க, டிசைபிள்ஷிப் டீச் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் டீச் பண்ணுவாங்க, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எப்படி பண்றது டீச் பண்ணுவாங்க, யூத் மினிஸ்ட்ரி எப்படி பண்றது டீச் பண்ணுவாங்க, பிரேயர் மினிஸ்ட்ரி எப்படி பண்றது டீச் பண்ணுவாங்க, எப்படி பிரசங்கிக்கிறது, how to preach டீச் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அழைப்பே இல்லாம ஊழியக்காரர் தெரியுமா? ஆமென். அப்போ இவர் சொல்லும்போது, இல்ல ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ரொம்ப பேசுவார், அழைப்பெல்லாம் நீங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. நான் கேட்டேன், அழைப்பு பெருசா ஆண்டவர் கூட, அழைப்பு கொடுத்த ஆண்டவர் பெருசா? ஆமென். அப்புறம் அப்படியே அமைதியா இருந்தாரு. சொல்லுங்க, நீங்களே ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க, தப்பிக்கிறதுக்கு வழி. சொன்ன, ஐயா அழைப்பு எல்லாம் முக்கியம்தான், ஆனா நான் தனிப்பட்ட விதத்துல பரலோக சாயல் அடைவதற்கு தேவனுடைய நடத்துதல், பர்சனல் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம் ஒரு கதெல்லாம் பேசுறதுக்கு 2, 3, 4 மணி நேரம்லாம் உட்காந்து பேசுறோம். வசனத்தை நம்ம பேசுறது எவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படின்னு கேட்டா, இப்படி பேசும்பொழுது தான் நம்ம கூடி வந்து இந்த காரியங்களை பேசலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையோட வந்திருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் காமனா இருந்ததுன்னா எது? வேத வசனத்தினுடைய குறைபாட ஒவ்வொருவரும் உணர்ந்தார். கடந்த 2 வருஷம் அதை நான் தொடர்ந்து நானும் என் மனைவியும் படிக்கிறதுனால எந்த
இடத்துல இருந்து, அதாவது ரொம்ப புலம்புறது, ரொம்ப பயமா இருக்கும், என்ன பண்றது, பசங்களை குறித்து எதிர்காலத்திற்கான ரொம்ப அப்படியே ஒரு 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 சந்தோஷமாவே இருக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனா உண்மையா நான் சொல்றேன், இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து அறிகிறதின் மூலம் வாழ்க்கையில இதயத்துல ஒரு பெரிய விடுதலை கடந்து வந்துடும். உண்மையா சொல்றேன், யாருக்குமே என்ன சொல்றதுங்க, எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் அவங்கள நம்ம கனம் பண்ணுவோம், ஆனா அவங்களை நம்ம மதிக்குவோம். கனம் தேவனுக்கு மட்டும்தான். ஆமென். அப்ப அந்த கனம் தேவனுக்கு கொடுக்கும்போது வாழ்க்கையில என்ன வருது தெரியுமா? நீ என்ன பிரசங்கம் பண்றது, நான் எவ்வளவு டெக்னிக்கலா பிரசங்கம் பண்றேன் அப்படி வர்றது இல்ல. எப்படியாவது இந்த வசனத்தினுடைய சாரத்தை, பெரிய ஊழியர் இருக்கட்டும் சின்ன ஊழியர் இருக்கட்டும், நம்ம அதை கடத்தி விடணுங்கிற பொறுப்பு வந்துருது. You become more responsible when you understand the relationship of God. பொறுப்புள்ளவர்களா மாறிடுறோம். பதவி பெருசா தெரியறது இல்ல, ஸ்தானம் பெருசா தெரியறது இல்ல, நம்மள மதிக்கிறாங்களா மதிக்கலையா பெருசா தெரியறது இல்ல. ஏன் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் இந்த பொறுப்பு கொடுத்திருக்கார். ஆமென். ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவன் இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பொறுப்புல நான் எல்லாரோட தனியா தரணும், நான் யாரும் செய்யாத மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும், இதுக்கெல்லாம் இடமே இல்ல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் ஆத்துமாவை நான் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளணும். என் ஆத்துமாவை நான் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வதனுடைய வெளிப்பாடு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மற்றவர்களும் ரட்சிப்பின் எல்லைக்குள்ள கடந்து வரணும். நான் பரலோகத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தப்படுவதற்கு கரைத்துறையற்ற ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மனுஷியாய் வாழணுங்கிற புரிதல் தெளிவா மைண்ட்ல பதிஞ்சிடும். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, போதனைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களா மாறணும். இது தாழ்மை கிடையாது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவர்களா மாறணும். இது தெய்வீகத்திற்கு அடையாளம். ஆமென். கண்டித்து உணர்த்துதலை ஏற்றுக்கொள்கிறவர்களா மாறணும். இது உருவாக்குதலுக்கு அடையாளம். ஆமென். நீதி உள்ளவர்களா நாம் மாறணும். இது இயேசுவோடு நாம் இருப்பதற்கு அடையாளம். இது நாளும் நம்ம கிட்ட இல்லைன்னா அடையாளம் இல்லாத விசுவாசிகளா, காற்று அலைகளில் அலசடிப்பட்டு ஒரு ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் இதை சொல்றாரு தெரியுமா? உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு தீமோத்தேயு. ஏன்னா கடைசி காலத்துல, அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க, கடைசி காலத்துல வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், யாரு 2ஆம் வசனத்துல வாசிங்க, அப்ப சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏன் இந்த ஜாக்கிரதையான பிரசங்கம் தேவை அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குதான் ஜாக்கிரதையான பிரசங்கம் தேவை. அதுக்குதான் வேத வசனத்திலிருந்து நம்முடைய சொந்த வார்த்தைகளை எடுத்துட்டு வேத வசனத்தை வசனமா போதிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் வாசிங்க. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, தங்கள் சுய, இன்னைக்கு நடக்குதா இல்லையா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து இதுக்குதான் ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இத போல ஒரு உறுதித்தனமான விசுவாசமும் முதிர்ச்சியும் நமக்கு இருந்தா, அங்கங்க தலைமையில கை வைக்கிறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, என்ன பண்ண மாட்டோம், ஓட மாட்டோம். ஏன் ஓடுறவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? தங்களுடைய காதுகளுக்கு இனிமையான பிரசங்கங்களை கேட்பதற்கு
தாங்களே அவர்களுக்கு வேண்டிய போதகர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்களாம். உன்னை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டு போறனே தீமோத்தேயு அப்படின்னு வருத்தப்படுறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தா நல்லா இருக்கும், நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் அதிகமான போதனைகளை நான் உனக்கு கொடுப்பேன். கடைசி காலங்கள்ல வாசிங்க அந்த வசனத்தை இன்னொரு முறை, எல்லாம் கவனமா கேளுங்க. கடைசி காலத்துல அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்களா இருப்பார். இப்ப நம்ம பிரசங்கம் பண்ற இந்த வார்த்தை அப்படியே வேதத்தில் இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. இதுல நிறைய மசாலா ஆட் பண்ணணும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வேணும், பிரியாணி மாதிரி வேணும். மசாலா இல்ல பிரதர். நடுவுல அந்நிய பாஷை பேசிட்டு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் அப்படின்னா நல்லா இருக்கு, ஆரோக்கியமான உபதேசம் வேணாம். டைரக்டா திட்டுற மாதிரி இருக்கு, டைரக்டா அடிக்கிற மாதிரி இருக்கு, என்னையே சொல்ற மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எது கேட்க இஷ்டமா இருக்கோ வாசிங்க தொடர்ந்து. செவி தின்ன உள்ளவர்களாகி சூஸ் பண்றாங்க. என்ன சூஸ் பண்றாங்க? ஆரோக்கியமான உபதேசம் வானான்னு சூஸ் பண்ணிட்டு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு மாறா எதை சூஸ் பண்றாங்க? தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார்களாம். நான் சொல்ல, பவுல் சொல்றாரு, தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை திரளாய் தங்களுக்கு சேர்த்து கொண்டு வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசம் சத்தியத்துல நடத்தும், செவிகளுக்கு இனிமையான உபதேசம் சத்தியத்திலிருந்து விலக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆரோக்கியமான உபதேசம் சத்தியத்துல நிலைநாட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை அடைந்திருக்கிறோமா? ஆவியில் விடுதலை அடைந்திருக்கிறோமா? ஆவியானவர் நம்ம கண்களை இப்படிப்பட்ட வசனங்களுக்கு நேரா கூர்மையாக்கி காட்டுகிறாரா? இல்லனா நீ கோடா கோடியாய் பெருகுவாய், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும், பூமியிலே உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், பணம் பாக்கெட் பெருசாயிரும், நீ அப்படியே உன் பர்ஸ்ல கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆமென். முட்டாள கூட தெரியும் பர்ஸ் பெருசாவாதுன்னு. ஆமென். ஆனா பெரிய கூட்டம் அது பின்னாடி தான் போவோம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பைபிள்ல தான் சொல்லுது, ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன் அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் உண்மையா இருக்கிறவர்களுக்கு அடையாளம் எது தெரியுமா? உபத்திரவத்துல கடந்து போகணும். வாசிங்க. மன தெளிவாயிரு, தீங்கை அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். சுவிசேஷனுடைய வேலையை செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமோத்தேயும் ஒரு அப்போஸ்தலன் தான், ஆனா சுவிசேஷ வேலையை செய்யணும். சுவிசேஷம் என்னது? நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கணும். ஆமென். நான் மட்டும் நல்லவனா இருந்து பரலோகத்துக்கு போயிடுறது இல்ல. அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு பூரண உபதேசத்தை போதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமென். நற்செய்தியை அறிவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. இது உன் ஊழியம். சொல்லி வந்ததெல்லாம் ஊழியம். ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? நான் சொன்னதை அப்படியே கடைபிடி. நான் காட்டி வந்த என் வாழ்க்கையை நீ அப்படியே பார்த்துட்டு வந்தல்ல, அது அப்படியே கடைபிடி. வசனத்துல உறுதி உள்ளவனாயிரு. ஆமென். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள், சிக்ஷையை ஏற்றுக்கொள். அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நீதியாய் விளங்கட்டும். அப்புறம் நீ என்ன பண்ணு? உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துவை குறித்த போதனையை செய். ஆனாலும் கவனமுள்ளவனாயிரு. பூரண உபதேசத்தை பிரசங்கிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை விட்டு விளக்குவதற்கு தங்களுடைய செவிகளுக்கு கேட்க வேண்டிய காரியங்களை ஜனங்கள் கேட்பதற்கு என்ன பண்ணுவாங்க? திரளாய் ஊழியர்களை கூடுவாங்க. பாஸ்டர், இந்த பாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான எதை வச்சு பவர்ஃபுல்ன்ற நீ? ஆமென். எதை வச்சு? மந்திரவாதி கூட பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஒரு கதை கேட்டேன்.
இதோட முடிக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை ஏற்படுத்தினாங்களாம். வசனத்துல தேறின உபதேச போதகர்களை அந்த கூட்டத்திற்கு அழைத்து 7 நாள் நல்ல பிரசங்கங்களை ஏற்படுத்தி நல்ல ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுத்தாங்களாம். அதுல இப்பதான் ரட்சிக்கப்பட்ட வசனம் தெரியாத ஒரு மந்திரவாதி, ரட்சிக்கப்பட்டான். அவன் இயேசுவை பத்தி பேசுறான்னா, நான் சுடுகாட்டுல உட்கார்ந்து இருந்தேன், மண்டை ஒட்ட தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு அவன் கட்டுக்கதைகளை பிரசங்கித்தான். ஆனா ஜனங்க அததான் ஆர்வமா ஆன்னு வாய் திறந்து கேட்டாங்களாம். வாய் திறந்து கேட்டு கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ஐயா அந்த மந்திரவாதி பேசுனது, மந்திரவாதிக்கு வசனம் தெரியல ஒண்ணும் தெரியல, இப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கான். இன்னைக்கு எது பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம்? இவர் அழகா ஆராதனை நடத்துகிறார், வசனம் தெரியுமா அவருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. மந்திரவாதி, ஆனா ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதி, அவ்வளவுதான். வசனம் அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இப்ப தீர்க்க தரிசனம் பின்னாடி ஓடுறோமா? சுகங்களுக்கு பின்னாடி ஓடுறோமா? வேதத்தில் அதனுடைய ஆதாரம் என்ன இருக்கு ஆராய்ந்து நாம் பார்க்கிறோமா? பெரியர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் பிரசங்கித்த பொழுது கூட அவர்கள் வேகமாய் சென்று வேதத்தை ஆராய்ந்து இவர் சரியாக பேசுகிறாரா என்று அவர்கள் சோதித்தார்களாம். ஆமென். நாம் எப்ப அதை போல முதிர்ச்சியான விசுவாசிகளாய் மாறப்போகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இந்த பெரிய கூட்டம் நம்ம சர்ச்சுக்கு வர்றதுன்றதுல பெருமை சந்தோஷம் கிடையாது. வர ஒவ்வொரு விசுவாசியும் பூரண உபதேசத்தில் நிலைத்திருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் அநேகரை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்த தாங்களும் பரிசுத்தப்பட்டு பரலோகத்திற்கு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற விசுவாசிகள் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. பூரண உபதேசங்கள் இன்னைக்கு சொற்ப ஊழியர்கள், கொஞ்சம் ஊழியர்கள் தான் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் பயங்கரமாய் மதிமயங்கி போயிருக்கிற காரியம் என்னது? என்னுடைய நாடி நரம்பெல்லாம் அப்படியே உணர்ச்சி வசப்படணும். ஆமென். வேத வசனத்தினால் பரவசம் அடைகிற காரியம் போய் என்னுடைய சரீரம் திருப்திப்பட வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆமென். இது ஒரு நாள் அழிஞ்சிரும் பைபிள் சொல்றாரு. எனக்கு உனக்குள்ளே வைத்திருக்கிற ஆவி என்னிடத்துல வந்துரும் சொல்றாரு. ஆண்டவருடைய வருகை இருக்குன்னு சொல்றாரு. அவர் வரும் பொழுது அவருக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அவருக்குள் வாழ்ந்து எழுந்தவர்களுக்கு வெகுமதி தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்றாரு. என்ன வெகுமதி? நான் பரலோகம். ஆமென். இல்லைன்னா கிறிஸ்டியனா வாழ்ந்து நரகம் அவர்களை வரவேற்கத்தக்க ஒரு இடமாக மாறிவிடும். நீங்களும் நானும் அவருக்காக மட்டுமே வாழ்வதற்கு தான் நமக்கு அவர் அனுமதியை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் ரட்சிப்பை அவர் கொடுத்ததின் மூலம் நாம் அவருக்குரியவர்கள் மட்டுமே. ஆமென். கடமை உள்ளவர்களாய் நமக்கு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அவருக்காய் வாழ தேவன் நமக்கு கிருபை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கேளுங்க, ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்? செவித்தினம் உள்ளவர்களாய் மாறி எங்களுடைய செவிகளுக்கும் வாழ்க்கைகளுக்கும் வேண்டிய ஆண்டவரே போதனைகளுக்கும் போதகர்களுக்கும் இடம் கொடுத்து விட்டோமா? அல்லது உம்முடைய பூரண சுவிசேஷத்தை, பூரண சத்தியத்தை ஆண்டவரை கடைபிடிக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பரிசுத்தத்தை நோக்கி தீங்கு அனுபவித்து உபத்திரவத்தின் வாழையலாய் நாங்கள் பரலோகத்தை வந்து அடைய வேண்டும் என்ற ஆண்டவரே ஒரு இடத்திற்கு எங்களுடைய இதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோமா? உடைய கண்களை மூடி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹோரபாலா சந்தரஹாந்தர. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துவீர். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவில் இருந்து எடுத்து அவர் பேசுவார், சுயமாய் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார் என்ற வார்த்தையும் எங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கிறது. ஆண்டவரே,
கிருபை தாரும், கிருபை தாரும். ஜீ கொடுங்க. கிருபை தாரும். என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்க